நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நள்ளிரவு நேரத்தில் மகன் மற்றும் மகளுக்கு போன் செய்த தந்தை. தாய் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக நாடகம். 9 மாதத்திற்கு பின் தந்தையின் செல்போனை ஆய்வு செய்த மகன். செல்போனில் இருந்த கொலை திட்டத்தை கண்டு அதிர்ச்சி. தந்தையை கஸ்டடியில் எடுத்து கிடுக்குப்பிடி விசாரணையில் இறங்கிய போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். தாய் கொலை செய்யப்பட்டது ஏன்? 9 மாதத்திற்கு பின் வெளியான கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஆண்டு மே 19ஆம் தேதி லண்டன்ல உள்ள மகனுக்கு நைட் நேரத்துல போன் பண்ணியிருக்காரு தந்தை பிரசாத். அப்போ அந்த போனை எடுத்த மகன், என்னாச்சு, எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு, உங்க அம்மா ரேணுகா தேவி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்துட்டாங்க, நீ உடனே கிளம்பி சொந்த ஊருக்கு வான்னு சொல்லி இருக்காரு. அதே மாதிரி ஹைதராபாத்ல வேலை பார்த்துட்டு இருந்த மகளுக்கும் போன் பண்ணி தாய் உயிரிழந்த விஷயத்த சொல்லி இருக்கார். இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த 2 பேரும் வீட்டுக்கு போய் தாயோட சடலத்தை பார்த்து கதறி அழுது இருக்காங்க. அடுத்து ஊர் மக்கள் சொந்தக்காரங்க முன்னிலையில இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு ரேணுகா தேவியோட உடலை தகனம் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் தந்தை பிரசாத் தன்னோட 2 பசங்களோட ஒரே வீட்டுல வசிச்சுட்டு இருந்திருக்காரு. ரேணுகா தேவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் பிரசாத் எந்த ஒரு சோகமும் இல்லாம ஜாலியா இருந்திருக்காரு. இதுக்கடையில ரேணுகா தேவி பேருல இருந்த ஒரு வீட்டை தன்னோட பெயருக்கு மாத்தி இருக்காரு பிரசாத். அதுக்காக வீட்டு பத்திரத்துல மகன் மற்றும் மகள் கிட்ட கையெழுத்தும் வாங்கியிருக்காரு பிரசாத். தந்தையோட இந்த செயல் 2 பசங்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையில மகன் நாகேஷ லண்டனுக்கு கிளம்பி போகும்படி சொல்லி இருக்காரு தந்தை பிரசாத். அதுக்கு மகன், அம்மா இறந்து கொஞ்ச நாட்கள் கூட ஆகல, அதுக்குள்ள ஏன் என்ன லண்டனுக்கு அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரசாத் ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்கார். இதனால தந்தை மேல சந்தேகம் அடைஞ்ச மகன் அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல அவரோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அப்போ பிரசாதும் ஜான்சி ராணிங்கிற பெண்ணும் ஆபாசமாக பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. அதே போல ரேணுகா தேவியை கொலை செய்ய திட்டம் போட்ட மெசேஜ்களும் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நாகேஷ் தந்தை மேல காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கார். அதுபடி போலீசார் பிரசாத கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் ரேணுகா தேவி ஹார்ட் அட்டாக்ல உயிரிழக்கலன்னு அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆந்திராவில் உள்ள பெனமனூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாத் ரேணுகா தேவி தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. மகன் நாகேஷ் லண்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. மகள் தேஜஸ்ரீ ஹைதராபாத்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரேணுகா தேவிக்கு ஃபேஷியல் பண்ண அவங்க தோழி ஜான்சி ராணி அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ பிரசாதுக்கும் ஜான்சிரானுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ரேணுகா தேவி வீட்டுல இல்லாத நேரத்துல அடிக்கடி பிரசாதோட வீட்டுக்கு போற ஜான்சிராணி அவரோட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இந்த விஷயம் ரேணுகா தேவிக்கு தெரிய வந்திருக்கு. இதனால வீட்டுல அடிக்கடி சண்டையும் சச்சரவுமா இருந்திருக்கு. கல்யாணம் முடிக்கிற வயசுல 2 பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கேவலமான இந்த செயல் நம்ம பசங்களோட எதிர்காலத்தையே வீணாக்கிரும், அதனால ஜான்சி கூட பழகிறத நிறுத்திக்கோங்கன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. ஆனா பிரசாத் அதை பெருசா கண்டுக்கல. 2 பேரோட தகாத உறவுக்கு ரேணுகா தேவி தொடர்ந்து தடையா இருந்திருக்காங்க. இதனால கணவர் பிரசாதும் காதலி ஜான்சி ராணியும் ரேணுகா தேவியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி மே 18ஆம் தேதி நைட் நேரத்துல மனைவி ரேணுகா தேவி கிட்ட பாசமா நடந்துகிட்ட பிரசாத் அவங்களுக்கு ஜூஸ் போட்டு அதுல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காரு. அதை குடிச்ச ரேணுகா கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டாங்க. அடுத்து பெட்ரூம்ல இருந்து தலையணையை எடுத்துட்டு வந்த
பிரசாத் அவங்க முகத்துல வச்சு அமுக்கி இருக்கான். இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு ரேணுகா தேவி உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இத இயற்கையான மரணம் மாதிரி செட்டப் பண்ணி நாடகமாடி இருக்கான் பிரசாத். ஆனா மகன் நாகேஷ் மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பிரசாத் மற்றும் ஜான்சி ராணியை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கணவன் மனைவி இடையே தொடர்ந்து ஏற்பட்ட சண்டை. மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவன். காவல் நிலையத்தில் சரணடைந்தவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நைட் நேரத்துல சச்சின் ஸ்வேதா தம்பதிக்கு இடையில பயங்கர சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஸ்வேதாவோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க ஸ்வேதா கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கணவன் சச்சின் வீட்டுல இல்ல. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையில ரொம்ப நேரமா சண்டை ஏற்பட்டு இருந்துச்சு. 2 பேரையும் சமாதானப்படுத்த அவங்க வீட்டுக்கு போனோம். அப்ப ஸ்வேதா உயிரிழந்து கிடந்தாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கிடையில ஃபதேபூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சச்சின், சார் நான் என் மனைவி ஸ்வேதாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. இதனால போலீஸ் சச்சினை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள மோகன்பூர் கிராமத்தை சேர்ந்த சச்சினும் அதே பகுதியை சேர்ந்த ஸ்வேதாங்கிற பெண்ணும் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால வீட்டை விட்டு வெளியேறின இந்த காதல் ஜோடி பெற்றோருக்கு தெரியாம திருமணம் பண்ணி இருக்காங்க. அடுத்து சூரத்துக்கு போன இந்த தம்பதி அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி இருந்தாங்க. சச்சின் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அங்க போதுமான வருமானம் இல்லாததால சச்சின் தன்னோட மனைவியை கூட்டிட்டு கான்பூருக்கு வந்திருக்காரு. அப்புறம் பல இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனா எங்கேயும் வேலை கிடைக்காததால சச்சின் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. காலையில ஆட்டோ ஓட்ட போற சச்சின் மதிய சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் தான் வீட்டுக்கு வருவார். கணவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஸ்வேதா எந்த நேரமும் போன் யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதே மாதிரி எதிர் வீட்டுல உள்ள பொறியியல் மாணவர்கள் கூடவும் க்ளோஸா பழகி இருக்காங்க ஸ்வேதா. இது சச்சினுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால சச்சின் மனைவிய பல முறை கண்டிச்சிருக்காரு. எதிர் வீட்டு பசங்க கூட எதுக்கு பேசுற, அவனுங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல, நீ அவங்க கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால அந்த பொறியியல் மாணவர்கள் கூட பழகுறத நிறுத்திக்கோன்னு சொல்லி இருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச மனைவி ஸ்வேதா கண்டுக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட திருமண நிகழ்ச்சிக்கு போன சச்சின் நைட்டு 11 மணிக்கு தனது வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள அந்த பொறியியல் மாணவர்களை உட்கார வச்சு ஸ்வேதா பேசிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து கோபமான சச்சின் அந்த மாணவர்களை விரட்டி விட்டுட்டு மனைவி கூட சண்டை போட்டு இருக்காரு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டதால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இதனால சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்போ மனைவி, எனக்கு அந்த பசங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட பழகுவேன், நீ என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச சச்சின் மனைவியை போட்டு சர்றமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்ட சச்சின் அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரண் அடைஞ்சிருக்கார். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சச்சினை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.
திடீரென வீட்டிலிருந்து கேட்ட முதியவரின் அழுகை சத்தம். நெஞ்சுவலி ஏற்பட்டு லிவிங் பார்ட்னர் உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய முதியவர். பிரேத பரிசோதனையில் வெளியான திடுக்கிடும் தகவல். காதலியின் கழுத்தில் காயங்கள் இருந்ததாக அதிர்ச்சி ரிப்போர்ட். காதலியை முதியவரே கொலை செய்தது ஏன்? இருவருக்கும் இடையே அப்படி என்ன பிரச்சனை? அதிகாலை நேரம் முதியவர் ஸ்ரீ செயல்பாட்டில் வீட்டில் இருந்து அழுகை சத்தம் கேட்டிருக்கு. இதை கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க முதியவரோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க யமனவாங்கிற பெண் உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க யமனவா எப்படி உயிரிழந்தாங்கன்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த முதியவர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு முதியவர் நேத்து நைட்டெல்லாம் இவ நல்லா தான் இருந்தா, ஆனா காலையில திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துட்டான்னு சொல்லி அழுது இருக்கார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அப்போ ஸ்ரீசைலோட நடவடிக்கையை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல யமனவாவோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால இது கொலைன்னு உறுதி செஞ்ச போலீஸ் முதியவர் ஸ்ரீ செயல்பாட்டில் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க. கர்நாடகாவில் உள்ள பாகல்கோட் ஜம்கண்டி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருத்தரும் 40 வயசான யமனவாவும் கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு போன இந்த 2 பேரும் தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கடையில யமனவாவுக்கு 67 வயசான ஸ்ரீ செயல்பாட்டில் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் திருமணம் செஞ்சுக்காம ஸ்ரீ செயலோட தோட்டத்து வீட்டுல ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 27 வயசு இளைஞர் ஒருத்தர் அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்காரு. அந்த இளைஞர் கூட யமனவா ரொம்ப நெருக்கமா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. முதியவர் வீட்டுல இல்லாத நேரத்துல அந்த இளைஞரை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற யமனவா அவரு கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சு கோபமான முதியவர் யமனவாவை கண்டிச்சிருக்கார். அதுக்கு அந்த பெண், நீ என்ன எனக்கு தாடி கட்டிய புருஷ மாதிரி கேள்வி கேட்கிற? எனக்கு அந்த இளைஞரை பிடிச்சிருக்கு, அதனால நான் அவன் கூட ஊர் சுத்துவேன், நீ என்னைய கேள்வி கேட்கிற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இதனால 2 பேருக்கும் இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஸ்ரீசைல் தன்னோட காதலியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கார். சம்பவத்தன்னைக்கு ஸ்ரீசைலும் யமனவாவும் நைட் நேரத்துல வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ இது சம்பந்தமா 2 பேருக்கும் இடையில மறுபடியும் பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப யமனவாவை அந்த முதியவர் சரமாரியா போட்டு அடிச்சிருக்கார். அந்த நேரத்துல வீட்டை திறந்துட்டு வெளியில ஓட பார்த்திருக்காங்க யமனவா. ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள இழுத்து போட்ட முதியவர் யமனவாவை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கார். அடுத்து யமனவா நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துட்டதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பொய் சொல்லி இருக்கார். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்ச போலீஸ் முதியவர் ஸ்ரீ செயல்பாட்டில அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தலை முழுவதும் ரத்தம் வழிந்தபடி வீட்டு வாசலில் நின்று அழுத இளம்பெண். வீட்டிற்குள் சென்ற பொதுமக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உடல் முழுவதும் காயங்களுடன் சடலமாக கிடந்த தாய். ஆட்டோவில் தப்பி ஓடிய நபரை வலைவீசி தேடி வரும் போலீஸ். தாயை கொலை செய்யும் அளவுக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது? பின்னணி என்ன? தலை ஃபுல்லா ரத்தம் வழிந்தபடி வீட்டு வாசல்ல நின்ன சோனிங்கிற இளம்பெண்
கத்தி கதறி அழுது இருக்காங்க. இதை பார்த்து பதறிப்போன பொதுமக்கள் சோனி கிட்ட என்னாச்சு, எதுக்கு உன் தலை ஃபுல்லா ரத்தமா இருக்குன்னு கேள்வி கேட்டு இருக்காங்க. அடுத்து சோனியோட வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்திருக்காங்க பொதுமக்கள். அங்க சோனியோட தாய் ஹுசைனா உடல் ஃபுல்லா காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோனி கிட்ட உங்க அம்மா எப்படி உயிரிழந்தாங்கன்னு விசாரிச்சிருக்காங்க பொதுமக்கள். அதுக்கு சோனி எங்க அப்பா அம்மாவை அடிச்சு கொன்னுட்டு ஆட்டோட தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கணவர் சிவகுமார் எங்க தப்பிச்சு போனாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. சிவகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க வீடுன்னு எல்லா இடங்களையும் போய் தேடி பார்த்திருக்காங்க போலீஸ். அதுலயும் சிவகுமாரை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அடுத்து மகள் சோனி கிட்ட எதுக்காக உங்க அப்பா உங்க அம்மாவை கொலை செஞ்சாரு, 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியைச் சேர்ந்தவங்க ஹுசைனா. கணவன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இவங்க ரொம்ப வருஷமா தனியாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 19 வயசுல சோனின்னு ஒரு மகள் இருக்காங்க. இதுக்கிடையில ஹுசைனாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சிவகுமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிவகுமார், ஹுசைனா, சோனின்னு எல்லாரும் ஒரே வீட்டுல வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி சோனிக்கு காதல் திருமணம் நடந்திருக்கு. ஆனா கணவன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால சோனியும் அவரை பிரிஞ்சு தாய் வீட்டுக்கே வந்திருக்காங்க. கணவன் கூட சேர்ந்து வாழும்படி ஹுசைனா தன்னோட மகள் கிட்ட பலமுறை பேசி பார்த்திருக்காங்க. ஆனா சோனி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாந்துட்டேன், அவன் நல்லவன் கிடையாது, இனிமே அவன் கூட நான் வாழ மாட்டேன், எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு தாய் கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. மகள் அழுததை பார்த்து நொந்து போன தாய் சிவகுமார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க. அடுத்து சோனிக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கும்படியும் சிவகுமார் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு சிவகுமார், நானே நிறைய பிரச்சனையில இருக்கேன், இதுல சோனிக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்ற, உன் முதல் கணவருக்கு பிறந்த சோனிக்கு நான் எதுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், என்னால அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியாது, அவளை ஒழுங்கா முதல் கணவரோட சேர்ந்து வாழ சொல்லுன்னு சண்டை போட்டிருக்காரு. அதே மாதிரி நான் உன்னையும் நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன், வர வர உன்னோட நடவடிக்கைகளே சரியில்லை, நீ எப்பவும் போனும் கையுமாகவே இருக்க, யாரு கூடவும் தகாத உறவுல இருக்கியான்னு கேட்டு ஹுசைனாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மறுபடியும் சோனியோட திருமணம் விவகாரம் தொடர்பா 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப ஹுசைனாவை போட்டு சரமாரியா தாக்கி இருக்காரு சிவகுமார். அந்த நேரத்துல ஹுசைனா கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. இதை கேட்ட சோனி தாயோட அறைக்கு ஓடி போயிருக்காங்க. அப்போ ஹுசைனாவோட கழுத்தை நெரிச்ச சிவகுமார் அவங்கள துடி துடிக்க கொண்டு இருக்கார். தாய் உயிரிழந்து கிடந்த கோரத்தை பார்த்து சோனியும் கத்தி பக்கத்துல உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இதனால கடும் கோபமான சிவகுமார் வீட்டுல இருந்த உலக்கையை வச்சு சோனியோட மண்டையில ஓங்கி அடிச்சுட்டு ஆட்டோவுல ஏறி தப்பிச்சு போயிருக்காரு. ஆனா சோனி மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருக்கிற சிவகுமார வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. பள்ளிக்கு சென்ற 14 வயது சிறுமி மாயம். சந்தேகத்தின் பேரில் 16 வயது சிறுவனை பிடித்து விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். சிறுமியின் மூச்சை திணறடித்து துடிக்க துடிக்க கொன்ற பயங்கரம். வீட்டின் அருகே உள்ள முட்புதரில் கிடந்த மகளின் கோலத்தை பார்த்து கதறிய பெற்றோர். 14 வயது சிறுமியை 16 வயது சிறுவன் கொலை செய்ததற்கு என்ன காரணம், பின்னணி என்ன? ஸ்கூலுக்கு போன 14 வயசு சிறுமி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பல. அதனால பதற்றமான பெற்றோர் நேரா ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சப்ப சிறுமி ஸ்கூலுக்கே வரலன்னு அங்க இருந்த டீச்சர்ஸ் சொல்லி இருக்காங்க. அது பெற்றோருக்கு உச்சகட்ட பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. சிறுமியை பல இடங்கள்ல தேடி பார்த்தும் கிடைக்காததால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உறவினர்களும் போலீஸும் விடிய விடிய சிறுமியை தேடி அலைஞ்சிருக்காங்க.
கடைசியில நடு ராத்திரி 3 மணி அளவுல கருவாரங்குண்டு புதர்ல சிறுமி இறந்து கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனடியா அங்க போய் பார்த்தா இறந்து கிடக்கிறது காணாம போன சிறுமின்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் சிறுமியோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் சிறுமியோட தாய்கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அப்போ என் மகளை நான் நல்லபடியா வளர்த்தேன். ஆனா இதே பகுதியைச் சேர்ந்த 16 வயசு சிறுவன் ஒருத்தன் என் மகளுக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே இருந்தா. அவனை பத்தி என் மகளே என்கிட்ட பலமுறை சொல்லி இருக்கா. எனக்கு அவன் மேலதான் சந்தேகமாயிருக்குன்னு சொல்லி இருக்காங்க. இதனால போலீசார் நேரா அந்த சிறுவனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த சிறுவன் வீட்டுல இல்ல. சிறுவனோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ சிக்னல் கருவாரக்குண்டுல உள்ள காட்டு பகுதியில காட்டியிருக்கு. இதனால போலீசார் சிக்னல் காட்டுன இடத்துக்கு உடனடியா போயிருக்காங்க. அப்போ போலீஸ பார்த்ததும் அந்த சிறுவன் புதருக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அதை நோட் பண்ண போலீஸ் அந்த சிறுவனை சுத்தி வளைச்சு பிடிச்சு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க. கேரளாவில் உள்ள மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த 14 வயசு சிறுமி அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சிறுமிய அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ஒருத்தன் ஒருதலை பட்சமா காதலிச்சுட்டு இருந்தான். சிறுமி பள்ளிக்கு போகும்போதெல்லாம் அவங்களை பின்தொடர்ந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறுமி தனியா பள்ளிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிறுமிய பாதி வழியில வழிமறிச்ச சிறுவன் நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லி இருக்கான். அதை கேட்டு கோபமான சிறுமி நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, எதுக்கு என்கிட்ட வந்து லவ்வ சொல்றீங்க, எனக்கு இந்த லவ் எல்லாம் பிடிக்காது, அது எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாது, அதனால இனிமே என்ன ஃபாலோ பண்ற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. அடுத்து பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு போன சிறுமி நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட தாய்கிட்ட சொல்லி இருக்காங்க. இதனால சிறுமியோட தாய் அந்த மாணவனை கண்டிச்சிருக்காங்க. படிக்க வேண்டிய வயசுல எதுக்கு இப்படி லவ் பண்ணி என் மகளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, என் மகள் பின்னாடி சுத்துறத இத்தோட நிப்பாட்டிக்க, இதுக்கப்புறமும் என் மகளை நீ டார்ச்சர் பண்ணனா உண்மையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்காங்க. ஆனா அந்த சிறுவன் எதையுமே கேட்கிற மாதிரி தெரியல. தொடர்ந்து அந்த சிறுமிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்கான். சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல சிறுமி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிறுமிய பாதி வழியில வழிமறிச்ச சிறுவன் பக்கத்துல உள்ள காட்டு பகுதிக்கு கடத்திட்டு போயிருக்கான். அங்க வச்சு மறுபடியும் சிறுமிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்திருக்கான். அப்போ சிறுமி அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. ஆனா சிறுமிய சரமாரியா தாக்குன அந்த சிறுவன் சிறுமி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருக்கான். உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்ன தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்லி அழுது இருக்காங்க அந்த சிறுமி. ஆனா அந்த நேரத்துல சிறுவன் சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி இருக்கான். அதனால வலி தாங்க முடியாத அந்த சிறுமி இங்க நடந்த எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை சும்மா விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. இதை கேட்டு பயந்து போன சிறுவன் சிறுமியை உயிரோட விட்டு வச்சா நம்மளை மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு சிறுமியை கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணி இருக்கான். அடுத்து சடலத்தை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள முட்புதருக்குள்ள வீசிட்டு தப்பிச்சு போயிருக்கான். ஆனா சிறுவனோட செல்போன் நம்பரை வச்சு அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்ச போலீஸ் அந்த சிறுவனை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றத்தின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.